Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைஃபை ரவுட்டரில் வந்து எப்படி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது, உங்கள் வைஃபை நேமு, அதே மாதிரி மெக் அட்ரஸை வந்து ஃபில்டர் குறிப்பிட்ட டிவைஸுக்கு மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி எப்படி கன்ஃபிகர் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் வந்து டயலாக் 4G ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுக்கிறோம் ஹுவாவியில். ஸோ இதுதான் வந்து என்ன ரவுட்டரில் வந்து பேக் சைடில் இருக்கிறது. ஸோ உங்கள் ரவுட்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சைடில் வந்து சின்ன ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ரீசெட் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கிங்க. பென் ஒன்று எடுத்து நீங்கள் இதை வந்து இந்த ஹில்லில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் முன்னுக்கு வந்து பல்ப் வந்து பற்றி நூறும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ இந்த பவர் பட்டனை நீங்கள் ரீசெட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோவாக ரீஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் வைஃபையை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ வைஃபை கனெக்ட் பண்ணுற பாஸ்வேர்ட் யூசர் நேமெல்லாம் வந்து உங்களோட பேக் சைடில் வந்து இருக்கும். ஸோ இந்த அறிக்கையை வந்து SSID 4G இருக்கிறது வந்து நம்மளோட யூசர் நேம், வைஃபை கீ வந்து கீழே இருக்குது, அதேமாதிரி IP அட்ரஸ், அதேமாதிரி யூசர் நேம், பாஸ்வேர்டு, இது வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நான் இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஸோ இது வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஆஃப் ஆகி ஆன் ஆகிற கேப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோவாக வந்து உங்கள் பிசிக்கு வந்து வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், அது வந்து சின்ன ஒரு ட்ரிக்ஸ் ஒன்றும். ஸோ அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் தேவையில்லை. பாஸ்வேர்ட் இல்லாமல் நம்ம வந்து சும்மா கனெக்ட் பண்ணிங்க. ஸோ லேப்டாப்பில் பண்ணுங்கள் 198 உங்களோட IP அட்ரஸ் வந்து பேக் சைடில் இருக்கிற IP அட்ரஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்னு வரும். ஸோ உங்களோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரலாம், ஆனால் ஒரே கன்செப்ட் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு அப்படி நிறைய ஆப்ஷன் தந்திருப்பாங்க. இதில் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து உங்களோட பேக் சைடில் பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி 2 இருக்கும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி என்டர் பண்ணிக்கிறதுனால அது ஆட்டோ வந்துட்டு சரியாக லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து WLAN வந்து பார்த்தீங்கன்னா WLAN செட்டிங்ஸ், பேசிக் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பாருங்கள் SSID இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களோட வைஃபைக்கு என்ன பேர் கொடுக்க போகிறீங்களோ அந்த பேரை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நான் வந்து ரம்ஜான் லங்கான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து செக்யூரிட்டி மோட் வந்து WPS2லேயே இருக்கட்டும். ஸோ பாஸ்வேர்டு வந்து கேட்குது. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஷோ பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்து இப்போ அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து உங்களோட வைஃபை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். டிஸ்கனெக்ட் ஆனது உடனே உங்களுக்கு வந்து புது வைஃபை வந்து வந்துடும். இதில் வந்து WLAN MEC ஃபில்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நினைக்கும், அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன விஷயம்னு சொன்னால் உங்களோட நீங்கள் குறிப்பிட்ட டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. குறிப்பிட்ட டிவைஸுக்கு மட்டுமே நம்ம வந்து பர்மிஷன் வந்து அலோவ் பண்ணி வச்சிருக்கலாம். சும்மா சொல்கிறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர்ஸும் ஒரு மொபைலையும் இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் மட்டும் மெக் அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணி வந்து இதில் வந்து கன்ஃபிகர் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அது 2 டிவைஸுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ எந்த டிவைஸை கனெக்ட் பண்ணாலும் ஸோ நெட்வொர்க் வந்து வைஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து போகாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து எலோ கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட மெக் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ மெக் அட்ரஸ் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்து உங்களோட வைஃபை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் இருக்கும், வேறு ரவுட்டரில் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இந்த ரவுட்டரில் வந்து இந்த ஆப்ஷன் இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட கனெக்டில் இருக்கிற டிவைஸஸை வந்து காட்டும். இதில் மெக் அட்ரஸ்ன்னு சொல்லி காட்டும். ஸோ நான் என்னுடைய மொபைலையும் வந்து நான் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் என் மொபைலையும் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணுறேன். அப்போ 2 மெக் அட்ரஸும் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் மெக் அட்ரஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணாமல் மெக் அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் தெரியும். ஸோ சிஸ்டம் இருக்கும், சிஸ்டத்துக்கு போங்க. சிஸ்டத்துக்கு போய் பாருங்கள் அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெக் அட்ரஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மெக் அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த வரைக்கும் மெக் அட்ரஸ். ஸோ அந்த மெக் அட்ரஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து WLANக்கு போய்த்து மெக் ஃபில்டருக்கு போங்க. மெக் ஃபில்டருக்கு போய்த்து இதை வந்து அலோவ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட மெக் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மெக் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மெக் அட்ரஸ் வந்து டைப் தான் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மற்ற மொபைலையும் ஓகே மற்ற மொபைலையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அப்ளை கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வேறு எந்த ஒரு டிவைஸுக்குமே வந்து வைஃபை கனெக்ட் ஆகாது, இந்த 2 டிவைஸையும் தவிர. ஸோ அப்படி கனெக்ட் ஆகினாலும் பாஸ்வேர்டு நீங்கள் சரியாக கொடுத்து கனெக்ட் ஆகினாலும் அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ண இயலாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.